இப்ப ஆயுத போர் என்ற கட்டம் தாண்டி இப்போது நாங்கள் அரசியல் போர் என்ற ஒரு களத்துல நிக்கிறபடியினால இது மிக முக்கியமான விடயம். அந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. அதுவும் நாங்கள் அகதி என்கின்ற ஒரு சொல்லும் அங்க இருக்கின்றது. கதி அல்லாதவர்கள், கதி அற்றோர் என்றுதான் அகதின்னு வருது. மற்ற உலக நாடுகள்ல ஈழத் தமிழர்களுக்கான அந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? ஒரு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற ஒரு பிரெஞ்சு குடிமகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு கூட பேசலாம். ஆரம்பத்தில் இந்த அதிகாரத்தை தருவதற்கு முன்னதாக எங்களுக்கு இருந்த ஒரு அடையாளம் அகதி என்ற அடையாளம் தான். எனவே இந்த தமிழர்கள் என்று நாங்கள் வாழ்ந்துருக்கிறோமே தவிர இரண்டு நாடு இடையிலேயே ஒரு கடல், இரண்டு நாடாக இருக்கின்ற தவிர எங்கள் இனம் ஒன்று. இது இந்து படுகொலை அல்ல, இது ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை என்றுதான் நாங்கள் சொல்றோம். எனக்கு தமிழ்நாடு என்று சொன்னாலே ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இன்று வரைக்கும். தொப்புள் கொடி உறவுகள் என்று இன்று வரைக்கும் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது சும்மா வார்த்தைக்காக சொல்வது கிடையாது. சவுத் ஈஸ்ட் ஏசியாவினுடைய ரீஜனல் பவரை இந்தியா கையில் எடுக்க வேண்டும். இதுதான் நாங்கள் வலியுறுத்தி காண்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற இந்தியா அப்படி சொல்லி விட முடியாது. ஈழத்தமிழ் கூட இந்த அகதிகள் என்பது இது ஒரு சத்திரம் கிடையாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துக்கே ஒரு கருவாக, தாயினுடைய கருவறையாக இருக்கின்றது இந்தியா. எனவே அடிப்படை உரிமையை கோரும்போது யாவரும் கேளீர் அந்த ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லும் போது கூட தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் முறைவா போற்றி என்று எங்களுடைய சிவனையும் இந்த உலகத்துக்கே கொடுத்த, எங்களுடைய தாயையே உலகத்துக்கு கொடுத்த ஆட்கள் நாங்கள். எங்களுடைய அடிப்படை உரிமை, அதாவது உங்களுக்கு வலிச்சா, உங்களுக்கு அடிச்சா அது வலிக்கும் போது நீங்க கத்துறீங்க, உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னி மாதிரி.